அண்ணா இப்போ இது எல்லாமே சேப்பங்கிழங்கு தானேண்ணா? ஆமாம், சேப்பங்கிழங்கு தான், எல்லாமே சேப்பங்கிழங்கு தான். ஓகே. இது வந்து எத்தனை நாள் பயிர்ண்ணா இது? 6 மாதம் பயிர் வருது. 1 கிலோ வந்து இப்போ எவ்வளோண்ணா விற்கிறீங்க? இப்போ வந்து ரேட்டு கம்மியாகி போச்சு. 73 கிலோ 1400 இருந்தது. இப்போ 1200 தான் போகுது இப்போ. இது என்ன ஊர்ண்ணா இது? இது பெரிய குறுகை, உளுந்தூர்பேட்டை பிளாக். உளுந்தூர்பேட்டை வட்டம் பெரிய குறுகை கிராமம். சரிண்ணா. இங்கே அதிகமாக வந்து இந்த சேப்பங்கிழங்கு தான் பயிர் இல்லை, சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்கு பயிர் வைப்போம். இப்போ ஊடால இந்த மக்காச்சோளம், கரும்பு. இப்போ இந்த சேப்பங்கிழங்கு வந்து சாப்பிட்டா என்னென்ன உடம்புக்கு நல்லது? முட்டு தேய்மானத்துக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி பசப்பால் வர்றதுனால அது உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் நீங்கள் யாருக்கிட்ட விற்கிறீங்க இந்த சேப்பங்கிழங்கு? வியாபாரிங்க வருவாங்க. வியாபாரிங்க வந்து ரெகுலராக வந்து வாங்கிட்டு போவாங்க. சந்தையெல்லாம் இது விற்க மாட்டாங்க இல்லைண்ணே? சந்தையில் விற்பாங்க. உள்ள லோக்கல் சந்தையில் இருப்போம். அங்கே ஆனால் கிலோ எவ்வளோன்னு தெரியல. கிலோ வந்து ஒரு சில டைம் 30-40 ரூபா போகும். இப்போ சீசன் டைமில் 30 ரூபா 25 ரூபா அது போல் போகும். சீசனில் தான் 50 ரூபா அது போல் போகும். ஆனால் இந்த சேப்பங்கிழங்கு விவசாயத்தில் வந்து லாபம் கிடைக்குமாண்ணே? இல்லைண்ணா, சீசன் தானே. ஒவ்வொரு டைம் நல்ல லாபம் இருக்குது, ஒரு சில டைம் அப்படியே அசல் தேத்துற மாதிரி வரும். இப்போ இது வந்து கிழங்கு வெட்டி எடுக்கிறதுனா இதை க்ளீன் பண்ணுறோம். இது வந்து பெரிய கிழங்கு, இது வந்து பொடி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து விரைக்கு வச்சுக்கலாம், திரும்பி விரைக்கு இது பண்ணிக்கலாம். இது வந்து உண்டை கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே 5-6 நாளில் வச்சு ஒரு வாரத்தில் திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம்.